நான் சாதாரண ஆள் தான், ஆனால் என்னுள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஸோ அப்போ நம்முடைய யோசனையில், நம்ம மைண்டில், நம்ம சப்கான்ஷியஸில் நம்ம என்ன ஏற்றணும்? சப்கான்ஷியஸ்ன்றது அது உள்ள ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நினச்சிங்க, மெஷின் மாதிரி. நீ அதை எப்படி சொல்கிறியோ அதை அப்படியே போய் அடித்து தாக்கிடும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு முடியாது, எனக்கு பயமாகுது, அவள் தான் எனக்கு முடிஞ்சிடும், நம்ம காலி, இப்படி பேசுனா அதெல்லாம் அங்கே ப்ரோக்ராம் ஆகி அந்த சப்கான்ஷியஸ் அதை சீரியஸாக எடுத்துக்கும். நல்லா கேட்டுங்க, சப்கான்ஷியஸுக்கு மூளைலாம் கிடையாது. நீ என்ன சொல்லிட்டு அதை சீரியஸாக நம்பிடும். உடனே அது நீ தூங்க போல் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வாயில் சொல்கிற எல்லாத்தையும் அது நம்பி அதுக்கேற்றாப்புல அது நடக்க ஆரம்பிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இரவும் பகலும் ஆண்டருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுக்கு சொல்கிறாரு? தியானமாக இருக்கிற மனுஷன்னா அதை திருப்பி திருப்பி அறிக்கையிடுற மனுஷன், அதை குறித்து சிந்திக்கிற மனுஷன். அவன் என்ன சொல்கிறான்? என்னால் ஆகாதது ஒன்றும் இல்லை, என்னை பலப்படுத்துகிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய முடியும். சொல்ல சொல்ல இந்த சப்கான்ஷியஸ், இந்த உள்ளே இருக்கிற ஆவி, ஆத்மா எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சுது? அது ஓகே ஓகே ஆண்டருடைய பலத்தினால நம்ம செய்ய முடியும் சொல்லி கொடுக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அறிக்கையில் வேண்டாததை பேசினா உள்ள வேறு மாதிரி வேலை செய்யும். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்ப்பு வேலை இருந்துச்சுன்னா ஒரே இழுபறி ஆகிடுது. ஆனால் ரெண்டும் ஒன்று ஆகணும்னா அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வசனத்தில் நீ இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். நீ என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் ஃபோக்கஸ். அதான் என்ன சொல்கிறாரு? Trust in the Lord with all your heart, lean not on your own understanding, in all your ways acknowledge Him. அக்னாலேஜ்னா ஒரு யோசனை வருதுங்க, உங்கள் யோசனை என்ன சொல்லுது? பயமாக இருக்குது. இப்போ நீ அக்னாலேஜ் பண்ணு, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், இது ப்ராப்ளமா, இது ஹேண்டில் பண்ண முடியாதா, என்னால் ஆகாத ஒன்றுமே இல்லை, என் தேவனால் ஆகும்னு அக்னாலேஜ் பண்ண போல் உன் மைண்டும் மாறுது, உன் யோசனையும் மாறுது, உன் ஆட்டிடியூடும் மாறுது, உன் கான்ஃபிடென்ஸும் மாறுது, உனக்கு தைரியம் உள்ளாக வருகிறது. இதுதான் அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பலத்தினால போன்னு சொல்லிட்டு கிதியோனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், அதை பிடிங்க, அதுதான் இது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புறது யாரு? அப்போ அங்கே தான் பாயிண்ட். அவர் என்ன சொல்கிறாரு? நீ இருக்கிற பலத்தில் போ, உன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உன் தைரியம் எல்லாம் எது தெரியுமா? யார் உன்னை அனுப்புகிறார் அதை யோசிடான்றார்.